நான் மதுரையிலேருந்து மகேஸ்வரி. இன்றைக்கி இட்லி மாவு தீந்துருச்சு, கொஞ்சமாக இருக்குது. அதில் இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மீதம் இருக்கிற இட்லி மாவு. இதில் என்னென்ன சேர்க்க போகிறேன்றதை பார்ப்போம். ரவை 1 கப், 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக சேமியா அந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு. இந்த கார பணியாரத்துக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய். இதில் இனிப்புக்கு கொஞ்சம் தேங்காயும் இந்த வெல்லமும் மட்டும் சேர்த்துக்கணும். இப்போது இந்த அரிசி மாவில் எல்லாத்தையும் போட்டுக்குவோம். ரவை, கோதுமை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டுட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் இனிப்புக்கு எடுக்க போகிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இந்த சேமியா, இப்போ தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக ஆகக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா இனிப்பு பணியாரத்துக்கு எடுக்கணும், சர்க்கரை போடுறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அதனால் ஓரளவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறப்பயே இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதில் இந்த நாட்டு சர்க்கரையை கொட்டிக்குவோம். இது கல் இருக்காது, இதில் மண்ணெல்லாம், அதனால் டைரெக்டாக போட்டேன். நீங்கள் வாங்குறதில் மண்ணுக்கல் இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஊற்றி அந்த மண்ணை தங்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுப்போம். இப்படி கலக்கியாச்சு. இப்போ கார பணியாரத்துக்கு தாளிச்சுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டுருவோம். அது கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயத்தையும் மற்ற ஜாமான்லாம் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இது ரொம்ப வதங்க வேண்டாம், தேங்காயும் ரொம்ப வதங்க தேவையில்லை. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். இந்த ஈரப்பதம் சத்தம் அடங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் கொட்டிட வேண்டியது. இந்தளவு வதங்கினா போதும். இதை சிம் பண்ணிவிட்டு இதை கார பணியார மாவில் கொட்டிடுவோம். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கணும். கிண்டிட்டு நான் காமிக்கிறேன். இந்த அளவு இருக்கணும். இந்த மாதிரி இதில் காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் பாப்பா இருக்கிறதுனால நான் இதெல்லாம் போடலை. உங்களுக்கு தேவைங்கிறப்ப அதுக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கங்க. நம்ம பணியாரக்கல்ல இனிப்பு போட்டு எடுத்துட்டு அப்புறம் காரம் போடுவோம். நான் இனிப்பு பணியாரத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றுறேன், பாப்பா சாப்பிடணுங்கிறதுக்காக. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் போதும். இப்போ இந்த நெய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது குழி நிறையா ஊற்றாமல் முக்கால்வாசி ஊற்றினா போதும். இப்போ எல்லா இதுலேயும் இது ஊற்றியாச்சு. மினிமம் ரொம்ப ஹையாகவும் வச்சுக்க வேண்டாம், ரொம்ப சிம்லேயும் வச்சுக்க வேண்டாம்.
வச்சுட்டு இதை மூடி போட்டுறணும். இந்த இனிப்பு பணியாரத்தில் தேவைன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் யாருக்கும் பிடிக்காததுனால நான் ஏலக்காய் போடலை. இதில் வந்து கார பணியாரத்தில் வந்து நம்ம பன்னீர் வச்சு உள்ள ஒரு பீஸ் வச்சு போடலாம். நம்மளோட இதுதான் எல்லாமே. என்னென்ன ஸ்டஃபிங் வேணுமோ கொஞ்சம் நடுவில் வந்து பன்னீர் போடலாம், மஷ்ரூம் வச்சுக்கலாம். அதனால் இப்போ நான் வந்து இருக்கிறதுல போடுறேன். இதை மூடி வச்சு ஃபுல்லாக அடியில் கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே திருப்புங்க. அப்போ தான் இது வந்து திருப்ப வரும். லேசாக முருக ஆரம்பித்தோடனே நம்ம லேசாக அப்படியே திருப்பி போட ஆரம்பிக்கலாம். அது முடிய நம்ம திருப்பி தொடக்கூடாது, ஏன்னா வராது. அப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா திருப்பி ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ்னாலும் ஊறணும். ஊறினா தான், இல்லாட்டினா கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால தான் ஒரு 15 நிமிஷம் மாவை ரவையெல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ இது வெந்துருச்சு, இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ ஸ்வீட்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கார பணியாரம் போட்டுவோம். அதுக்கும் இதே மாதிரி எண்ணெய் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த பணியாரம் ஊற்றுறப்ப கண்டிப்பாக ரவை போடுறதுனால 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக ஊறணும். அதே மாதிரி கொஞ்சம் அடியில் வெந்த உடனே தான் திருப்பி போடணும். இப்போ மூடி வைப்போம். இப்போ இது அடியில் வெந்துருச்சு, லைட்டாக திருப்பி விட்டுருவோம். இது நடுவில் இருக்கிறது எப்போயுமே சீக்கிரம் வந்துடணும், ஏன்னா ஃப்ளேம் வந்து நடுவில் நல்லா வரும். சுற்றி இருக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாகும். அப்போ மாற்றி மாற்றி எடுத்து இதை போட்டுக்கணும். இப்போ இது வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். எல்லா பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பணியாரம் கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. இப்போது இந்த சட்னியோடு இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். குக் வித் மகேஸ்வரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.